எல்லாருக்கும் வணக்கம். புத்தர். புத்தர்ன உடனே கௌதமர் தான் புத்தரா இருப்பாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. புத்தர் என்றாலே என்ன அர்த்தம்னா, புத்தர் என்பது தன்னிலையில் ஒடுங்கியவன், உண்மையில் கரைந்தவன், முழுமையாகிவிட்டவன். இவனை தான் புத்தர்ன்னு சொல்லுவோம். எப்படி சித்தர் நீங்க அழைக்கிறோமோ அதுபோல் புத்தர் என்கிறது அவங்களுடைய சொற்கள். கௌதமருக்கு முன்னாடியே பல பேர் புத்தரா இருக்காங்க. அதுக்கப்புறமும் பல பேர் புத்தரா இருக்காங்க. இது கௌதமரை பத்தி நாம ஏன் பேசுறோம்னா, அவர் ஒரு சகாப்தமா அதை எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக அதை எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர் அதை பறைசாற்றுறதுனால அவர் தனித்துவமாக ஆயிட்டாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இதை சொன்னாலும் அதில் யாராவது ஒருத்தர் தான் அதை உள்வாங்க முடியும். அது கூட சில சமயங்களில் எடுபடாது. அதனால் அதை வீண் விரயம் பண்ண வேண்டான்னு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் படிக்கிற சில பேர் தான் இதெல்லாம் பேச முடியுது, அதெல்லாம் பண்ண முடியுது. இது புத்தகத்தின் வழியாக சேவை செய்கிறவங்களும் இருக்காங்க, வீதி வீதியாக சுற்றி, ஊர் ஊராக சுற்றி, நாடு நாடாக சுற்றி இதை பிரகடனப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஞானத்தன்மையோட விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஞானத்தை பெற்றுட்டானா எல்லாரும் அதை பெற வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் புத்தர் தனித்துவமானார். இப்போது இந்த புத்தரானவர் ஒரு சமயம் ஒரு ஆற்றங்கரை பக்கமாக போயிருப்பார். அப்போது அந்த ஈரப்பதமாக இருக்கிறதுனால அவருடைய காலடி தடம் இருக்கும். அந்த பக்கமாக ஒரு ஜோசியர் வருவார். அவர் இந்த காலடி தடத்தெல்லாம் பார்த்துட்டு, பெரிய ஜோசியர் அவர், கைரேகை மட்டும் இல்லை, காலடி தடத்தை வச்சே ஒருத்தன் யாருன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய நுணுக்கம் பெற்றவர் அவர். அதை பார்த்த உடனே இந்த காலடி தடத்தை கொண்டவன் நிச்சயம் ஒரு அரசனாக வேண்டும், இந்த உலகையை ஆள வேண்டும், அவனுடைய காலடி தடம் இந்த காட்டு வழி பாதையில் எங்கே வந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு அதை தொடர்ந்து போகும்போது புத்தர் அந்த இடத்துல மரத்தடியில் உட்காந்துருப்பார். அங்கே தான் அவருடைய காலடி தடம் முடியும். அப்போ பார்த்த உடனே அவரை பார்த்து கேட்பாரு, நீங்கள் நாட்டை ஆளணுமாச்சே, நீங்கள் ஒரு பெரிய அரசராச்சே, எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இப்போது நீங்கள் ஆனால் பார்த்தா நீங்கள் சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்க, ஒரு நாட்டை ஆள்பவர் மாதிரி இல்லை, இந்த உலகத்தை ஆள்பவர் மாதிரி இல்லை. உலகத்தையே ஆள்பவர்ன்றார் அவர். உலகத்தை ஆள்பவர் மாதிரி இல்லைன்னும் பொழுது, இல்லை நான் உலகத்தை ஆள்பவன் தான். எப்படிங்க அதை ஒத்துக்க முடியும்? நீங்களும் சன்னியாச கோலத்தில் இருக்கீங்க, நீங்கள் உலகத்தை ஆள்பவர்னா என்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போது என்னோட ஜோசியம் பொய்யா, இல்லை என்ன அது முட்டாளாக்கிடுச்சா, என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல, இது ஒரு மாயமந்திர வேலை மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது புத்தர் சொல்வார், நான் உலகை ஆள பிறந்தவன் தான், நீங்களும் உலகை ஆள பிறந்தவன் தான். உங்களுக்கு முன்னாடி நான் உலகை ஆள்வது எப்படின்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் பொழுது இன்னும் எனக்கு சரியாக புரியலைங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னும் பொழுது, ஆமாங்க, முழுமையோடு நான் கரைந்து விட்டேன். நான் என்பது என்னிடத்தில் இருந்தது. நான் என்பது என்னிடத்தில் இருக்கும் பொழுது, நான் தான் அப்படின்ற ஒரு உருவம் இருக்கும் பொழுது, இந்த உருவத்தில் என்னுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது, அதை போல இன்னொருவரும் அவரும் நான் என்பதை கொண்டிருப்பார். இப்போ இந்த உலகத்தை அந்த நான்ற எண்ணம் கொண்ட ஒருவர் ஆள வேண்டும் என்றால் நிறைய கொலைகளை பண்ணணும், நிறைய அரசியல் பண்ணணும், அதுக்கப்புறம் உலகத்தை ஆள முடியாது, ஒரு நாட்டை மட்டும்தான் ஆள முடியும். ஆனால் உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்றால் அது ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒருவர் என்பவர் அந்த ஒருவர் என்பதை அழித்துவிட்டு, அதாவது நான் என்பதை அழித்துவிட்டு முழுமையோடு தன்னை கரைத்து கொள்பவரால் தான் இந்த உலகத்தை ஆள முடியும். இன்னும் எனக்கு சரியா புரியலைங்கன்னு அந்த ஜோசியர் சொல்வார். நல்லா கேளுங்க, அன்பு ஒன்றே பிரதானமானது. எல்லாரையும் கட்டி ஆளணும்னா அன்பு என்பது தேவை. அந்த அன்பை அடைவதற்கு நான் என்கிற தனிப்பட்ட உணர்வு இருந்தால் அடைய முடியாது. இப்போ கடவுள் என்பவனை தாயன்பு கொண்டவனாக சொல்வார்கள். இதையே நான் தவறுன்னு சொல்லுவேன். காரணம் என்பது என்ன என்றால், தாயன்பு என்பது ஒரு சுயநலமான அன்பு. நான் எனது மகன், இந்த மகனிடம் காட்டும் அன்பை அவள் அடுத்த வீட்டு மகனிடம் காட்ட முடியாது. காரணம் என்றால் அங்கு சுயநலம் கலந்திருக்கிறது. ஆனால் கடவுள் என்பவன் அவன் முழுமையானவன். அவன் நான் என்கிற எண்ணமெல்லாம் கிடையாது, எல்லா உயிர்களும் என்னுடையதுன்னு அந்த நோக்கத்தில் அவன் பறந்து விரிந்தவன். அதனால் அவன் எல்லாத்துக்கும் தேவையான நீர், உலகம், மண், எல்லாமே, காற்று, எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பொதுவாக படைச்சான். அதனால் அவனுடைய அன்பு சுயநலம் இல்லாதது, பொதுவானது. ஆனால் இந்த அன்பு சுயநலம் கொண்டது. அதனால தான் தாய் அன்பு கடவுளோட அன்போட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய அன்பு மேம்பட்டது, பறந்து விரிந்தவன், அவன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவிடத்தில் நான் என்பது கரைந்து விட்டதால் நான் முழுமையோடு ஐக்கியமாகிவிட்டேன்.
இப்ப நான் முழுமையோட ஐக்கியமாகி விட்டேன்னு உங்ககிட்ட நான் சொல்றதும், அதாவது புத்தர் ஜோசியர்கிட்ட சொல்வாரு. சொல்றதும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதனால தான் நான் என்பதை இங்கே கலந்தேன். ஆனால் என்னுள் இருக்கும் உணர்வில் நான் என்பது அல்ல. நான் மொத்தமும் ஆகிவிட்டேன். அதனால தான் என்னால நானே இந்த உலகம்னு சொல்லிக்க முடிஞ்சது. என்னால உலகத்தை ஆள முடியும்னு சொல்ல முடிஞ்சது. என்னால அனைத்து மனங்களையும் வெல்ல முடியும்னு சொல்ல முடிஞ்சது. இந்த பிரபஞ்சமே நான் என்கிற சொல்லக்கூடிய உரிமை என்னிடத்தில் வந்தது என்றால், நான் என்பது முழுமையாகிவிட்டது அப்படின்னு ஜோசியர்கிட்ட சொல்லும் பொழுது, ஜோசியர் வாயடைச்சு போயிடுவாரு. உண்மையிலேயே நீங்க இந்த உலகத்தை ஆள பிறந்தவர் தான். என்னுடைய ஜோசியம் பொய் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். புத்தரை சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்கிட்டு அவர்கிட்டயே அவரும் ஒரு சிஷ்யர் ஆயிடுவாரு. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.